நமது ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். இன்னைக்கு நம்ம லைஃப்ல நிறைய நேரங்கள்ல நம் கண்கள் காண்கிற எதிரிகள் உண்டு, நம்ம கண்களுக்கு புலப்படாத எதிரிகள் உண்டு. ஆவியானவர் சொல்லுகிறார், பகைஞன் என்ன சொன்னாலும், பகைஞன் என்ன செய்தாலும் நீ கவலைப்படாதே. ஹல்லேலூயா. Highway Tabernacle Ministries presents Transformation Time every Thursday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. ஹல்லேலூயா. இயேசுவே எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்களை காண்கிற எல்ரோயி தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. லபா 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 லபா. Thank you, Jesus. Hallelujah. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. ஓ, துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Hallelujah. Oh, Shabbat.
பொருளும் கொள்ளாத பரிசுத்த தெய்வமே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவர், உங்க நாமத்தை உயர்த்த இன்னைக்கு நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். தகப்பனே, எங்கள் துதியின் நடுவில் நீர் பிரசன்னமா இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு சொந்தக்காரர். எங்கள் விடிவெள்ளி நட்சத்திரமே, எங்களை தூக்கி எடுக்கிற அன்பு தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், உங்க பிரசன்னத்துக்குள்ள தாழ்த்துகிறோம். எங்கள் துதியில நீர் பிரியமா இருப்பீராக. தடைகள் எல்லாம் உடைத்து ஆண்டவரே உங்க மக்களை சீக்கிரமாய் கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரே இந்த இடத்துல உங்க நாமத்தை உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனமே, உங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஆண்டுடைய செய்தியை உங்கள் மத்தியில கொண்டு வருவது ஒரு மிகுந்த பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை 11ஆம் வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார். ஆமென். இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற எத்தனையோ நன்மைகள், இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. அற்புதங்களை செய்கிறவருமாகிய உம்மை போல யார் உண்டு, உமக்கு ஒப்பானவர் யார். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், இவைகள் எல்லாம் சிந்தித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாமும் கூட தைரியமா சொல்லுவோம், என்ன கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார். ஹல்லேலூயா. அவரை போல நம்ம நேசிக்க வேற யார் உண்டு, அவரை மாதிரி நம்ம தேடி வந்து நமக்கு உதவி செய்ய வேற யார் உண்டு, அவரை மாதிரி நம்ம கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து நமக்கு சகாயம் செய்ய வேற யார் உண்டு. அவர் தான் நமக்கு கண்மலை, அவர் தான் நமக்கு மீட்பர். அதனால இந்த ஆண்டவரை நம்ம பாடி கொண்டாடுவோம். நமக்கு ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிற வேத பகுதி என்ன அப்படின்னா 9ஆம் வசனத்தில் இப்படி போட்டிருக்கு, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்கள் இடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். பகைஞன் என்ன சொன்னான் என்பதை இந்த வசனம் விளக்குகிறது. இதற்கு முந்தின அதிகாரத்துல 14ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடி நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் புறப்பட்டு போயிடுறாங்க, எகிப்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனா அந்த நேரத்துல பார்வோனோடு கூட இருக்க மற்ற பிரபுக்களோடு அவன் பேசிக்கொண்ட காரியம் என்னன்னு இங்க ஒரு சின்ன ஜிஸ்டா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு, அவர்களை எப்படி நம்ம இப்படி விட்டுட்டோமே, நம்ம அவங்க திரும்பி போய் பிடிச்சுக்கணும், அவங்களை அடிமைகள் ஆக்கணும், நமக்கு வேற யார் வேலை செய்வா அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்கள் பேச்சுல வருகிறது. அந்த பேச்சு தான் அவங்க பேசுறாங்க. ஆனா இது ஒரு சம்மரி மாதிரி இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் ஆக்சுவலா என்ன சிந்தித்தான், அவன் என்ன பேசினான் என்பதுதான் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் இந்த 9ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்குது. பாருங்க, அந்த சத்ரு என்ன செய்யறான் அப்படின்னா ரொம்ப டீடைல்டா இவர்களை பிடித்து அவனுடைய வன்மம், அவனுடைய வைராக்கியம், அவனுடைய கோபம், அவனுடைய எரிச்சல் எல்லாத்தையும் இந்த ஜனங்கள் மேல வைத்து பழி தீர்க்க வேண்டும் என்ற பயங்கரமான ஒரு வெறியோட அவன் புறப்பட்டு வருகிறத பார்க்கிறோம். அப்பதான் அவன் சொல்றான், நான் அவங்களை தொடர்ந்து போகிறேன், அவங்கள பிடிக்க போகிறேன், அவங்கள நான் கொள்ளையாடி பங்கிட போகிறேன், என்னுடைய ஆசையெல்லாம் அவங்கள்ட்ட திருப்தியாக்க போறேன், என் பட்டயத்தை உருவி அந்த பட்டயத்தினால் அவங்களை சங்கரிக்க போறேன் என்று சொல்லி பகைஞன் சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம லைஃப்ல நிறைய நேரங்கள்ல நம் கண்கள் காண்கிற எதிரிகள் உண்டு, நம்ம கண்களுக்கு புலப்படாத எதிரிகள் உண்டு. நிறைய நேரத்துல முகத்துக்கு முகம் நமக்கு விரோதிக்கிற ஒரு சிலர் உண்டு. சில நேரங்களில் முகத்துக்கு முகமாக நல்லா பேசிட்டு பின்னாடி போய் வேறு விதமாய் பேசி நம்ம விழும்படியான திட்டங்களை உண்டு பண்ணுகிறவர்கள் உண்டு. ஒரு சிலர்லாம் கூடையே இருந்து இனிக்க பேசி ஆனால் நம்ம விழும்படி குழி வெட்டி நம்முடைய முதுகில் குத்துகிற துரோகிகள் உண்டு. ஹல்லேலூயா. எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான், எப்பேற்பட்ட துரோகியா இருந்தாலும், எப்பேற்பட்ட எதிரி உனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், உன்னை தொடர போறேன், உன்னை பின்பற்ற போறேன், இவனை அழிச்சே தீருவேன், இவன் மேல முட்டை கடிதாசி எழுத போறேன், இவங்க மேல அவதூறான வார்த்தைகளை பரப்ப போறேன், ஹல்லேலூயா, இவங்களுக்கு விரோதமாக ஒரு மந்திரம் செய்ய போறேன், இவங்களை நான் சபிக்க போறேன், இவங்களோட வேலையில போய் அவங்களை குறித்து நான் தவறாய் பேச போறேன், சபையில் அவங்களை குறித்து தவறாய் புகார்களை தெரிவித்து அவதூறை பரப்பி அவங்களுடைய பேரை கெடுக்க போறேன், ஹல்லேலூயா, உங்களை நஷ்டமடைய செய்யணும், உங்களை இழப்புக்குள்ள தள்ளணும்னு பிசாசு மனித ரூபத்திலோ அவனுடைய அசுத்தாவின் வடிவத்திலோ மாந்திரிகத்தின் வடிவத்திலோ சாபம் என்ற வார்த்தையின் வடிவத்திலோ அவன் எப்படி புறப்பட்டு வந்தாலும்
செய்தாலும் ஆவியானவர் சொல்லுகிறார், பகைஞன் என்ன சொன்னாலும், பகைஞன் என்ன செய்தாலும் நீ கவலைப்படாதே. ஹல்லேலூயா. இதை சொல்வதுக்கு தான் கர்த்தர் என்னை உங்களிடத்துல நீங்க அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்கள் காண்கிற எதிரிகளோ, நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்ட எதிரிகளோ, சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமான போராட்டங்கள், எதிரிகள், எதிர்ப்புகள் என்ன என்பதை அறிந்திருக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பை அவங்க சகோதரர்கள்லாம் தூக்கி குழியில போடுறாங்க. அதற்கப்புறம் வேதத்துல வாசிக்கும் பொழுது எகிப்திலிருந்து வியாபாரிகள் வரும்பொழுது அவர்களிடத்துல அவனை விற்று விட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா பின்னாட்களில் இந்த யோசேப்பு அரண்மனையில் இருக்கும் பொழுது, இவர்கள் தானியம் வாங்க வரும் பொழுது, சகோதரர்கள் தங்களுக்குள்ள பேசும் பொழுது இப்படி பேசுறாங்க, அந்த பிள்ளையாண்டான் என்னை விட்டு விடுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று அவன் கெஞ்சின பொழுது நாம் அவனுக்கு மனம் இறங்கவில்லையே. பாருங்க, இந்த எதிரிகள் எல்லாம் அவர்களுக்குள்ள யோசேப்புக்கு எதிராக இருக்கிறது அவங்களுடைய சகோதரர்கள் தான். அவங்க எதிர்த்து பேசுறார்கள், அவர்களை கண்டும் காணாம விட்டுட்டாங்க. அவனை கூட பிறந்த அந்த சொந்த சகோதரனை அப்படியே விற்று விடுகிறார்கள், அவனை கொன்று விட வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். இந்த எதிரியினுடைய சூழ்ச்சி தட யாருக்குமே தெரியாது. யோசேப்புக்கு மட்டும்தான், அவங்க பிரதர்ஸ்க்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா பாருங்க, இவர்கள் இப்படிப்பட்ட சதி செய்கிறார்கள் என்று தேவன் அறிந்து அவன் ஜீவனை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அதே எகிப்தில் அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பை கொண்டு யாருடைய ஜீவனை வாங்க தேடினார்களோ அவன் மற்றவருடைய ஜீவனை காப்பாற்றும்படி ஆண்டவர் செய்கிறார். இன்னைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க கூட கர்த்தர் இருந்து உங்கள் ஜீவனை தப்புவிப்பார். அல்லேலூயா. அந்த எதிரி எப்படிப்பட்ட எதிரியாய் வரலாம். அது பொருளாதார ரீதியில வரலாம், ஒரு மனம் முடிவுல வரலாம், சரீர சுகவீனங்களில வரலாம், உபாதைகளில வரலாம், வியாதிகளா வரலாம், குடும்ப பிரச்சனை என்ற ரூபத்தில் வரலாம். உன்னை தொடர்ந்து பிடித்து உன்னை நாசமாக்கி அழித்து, ஹல்லேலூயா, உன்னை சித்திரவதை பண்ணி ஒன்னில்லாம பண்ண போறேன் அப்படின்னு எழும்புகிற எந்த சத்ருவா இருந்தாலும் நீங்க கர்த்தர் அவைகளை உங்களுக்காக முறியடிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை என்னை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே நீங்க பல விஷயங்கள் உங்க மைண்ட்ல ஓடும். ஐயோ ஐயா, நீங்க சொல்றது ரொம்ப உண்மை, சித்திரவதை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம், இந்த கடன் வாழ்க்கையிலிருந்து வெளியே வர முடியாம சித்திரவதையா இருக்குது, எங்களை குறித்து என்னென்னலாம் பேசுறாங்க தெரியுமா, ஒரு காலத்துல நல்லா எங்களை பார்த்து நல்லா பேசினவங்களாம் இன்னைக்கு எங்களோட நிலைமையை பார்த்து ஒதுங்கி போகிறார்கள், பிசாசு இப்படி பண்ணிட்டானே, ஐயோ சில நேரங்களில் நம்ம செஞ்ச தப்பே நமக்கு இப்படி ஆக்கிவிடும், நம்ம எடுத்த தவறான தீர்மானங்கள் நம்ம வாழ்க்கையை ஒடுக்கி இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா எதிரியினுடைய சூட்சுமத்திற்கும் சூழ்ச்சிக்கும் ஆண்டவர் உங்களை விட்டு விடவே மாட்டார். அல்லேலூயா. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாதிரி இன்னைக்கு பிசாசனுடைய ஆயுதங்கள் எதெல்லாம் அவன் பண்ணி கொண்டிருந்தாலும் தேவன் உங்களை விடுவிக்கும்படி இந்த நாளில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை விடுவிக்க வந்தார் என்பதை நான் எப்படி ஐயா அறிந்து கொள்வது? தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதே 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, அவர் தம்முடைய காற்றை வீச பண்ணினார், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, ஒரு தண்ணீரில மூழ்கி போகிற ஈயத்தை போல அவர்கள் தண்ணீரில மூழ்கி போனார்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்கள பிடிப்பதற்கு பயங்கர வல்லமையான யுத்த வீரர்கள் வருகிறார்கள், ரொம்ப பவர்ஃபுல்லான சேரியட்ஸ் வருகிறது, ரதங்கள் வருகிறது, யுத்த வீரர்கள் வருகிறார்கள், பயங்கர ஆக்ரோஷத்தோடு வர்றாங்க. அவர்களை எதிர்த்து முறியடிப்பதற்கு ஆண்டவருக்கு அவர்களை எதிர்ப்பதற்கான ஒரு படை தேவையில்லை. ஏனென்றால் அவர் சகலத்தையும் தன்னுடைய கரங்களிலே ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா. இந்த படை தானே, இதுக்கு நான் என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு அவர் காற்றுக்கு கட்டளையிட்டார், கடல் அலை எழும்பினது, அவர்கள் அப்படியே மூழ்கி போட்டது. நீ ஆண்டவர் சொல்றாரு, இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உன் பிராணனை தப்புவிக்க, உன் எதிரியை ஒடுக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஒரு ஆமேன் மட்டும் சொல்லி அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு புது நம்பிக்கை வருது? ஐயோ, இந்த யுத்தத்துல நான் தனியா இருக்கிறேன்னு நினைச்சேன், எனக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, யார் எனக்கு உதவி செய்வான்னு தெரியல, எங்க போய் நிக்கிறதுன்னு தெரியல, எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல, ஒரே குழப்பம், இரவெல்லாம் தூக்கம் இல்லை, சத்ருவோட போராட்டம், அல்லேலூயா, சரீரத்துல பயங்கர உபாதைகள், எனக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லை அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டோட நாமத்தால சொல்றேன், நீங்க இந்த போராட்டத்துல தனியா இல்லை, உங்களோடு நின்று போராட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக நின்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு அற்புதத்தை செய்ய, உன் பிராணனை தப்புவிக்க, உன் சத்ருவின் சரி கட்டுதலை உனக்கு காண்பிக்க கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப அழகா வசனம் சொல்லுது, அவர்கள் தண்ணீர்ல போட்ட ஒரு இரும்பு துண்டு மாதிரி போட்ட செகண்டுக்கு அப்படியே மூழ்கும் பாருங்க, அப்படி அவர்கள் மூழ்கி போனார்களாம். இப்படியே தேவன் உங்களையும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் ஒரு சில குறிப்புகளை சொல்றேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? இந்த தேவன் என் கூட இருக்கிறார். இந்த தேவன்
இப்படி இஸ்ரவேலரை தப்புவித்த தேவன் எனக்கும் தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் அப்படின்ற இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் உரிமையாக்கி கொள்ளணும் அப்படின்னா ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? ஹல்லேலூயா. நல்லா ஞாபகம். முதல்ல நமக்கும் ஆண்டவருக்குமான உறவு சீராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கும் நமக்குமான அந்த உறவில் நம்ம ஒன்றுபட்டு சீர்பட்டு இருப்போம் என்றால், நான் சொல்றேன், நமக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தினர் எழும்பும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம் சார்பில் வழக்காடும்படி இறங்கி வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய உறவு தேவனோடு சீர்பட்டு இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுறதுல ஒரு நாளும் நம்ம சோடை போகக்கூடாது. ஆண்டவரை தேட நம்ம ஜெபிக்க அதிகாலை நேரங்களை தேவனோடு செலவழிக்க ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அதை அலட்சியமாக எண்ணக்கூடாது. அதை ரெண்டாம் பட்சமாக நினைக்கக்கூடாது. அந்த உறவு சீராக இருக்கிற நேரத்தில் பாருங்க, அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்காக தானாக இறங்கி வரும். தேவன் தன்னுடைய மகிமையை நம்மை நோக்கி அனுப்புவார். இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிப்பார். முதல்ல நம்ம கர்த்தரை தேடுறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஒரு மோசே, மற்றவங்க எல்லாம் முறுமுறுக்கிறாங்க ஆண்டவருக்கு விரோதமா. ஆனா மோசே மட்டும் நின்று சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார், நீங்க நின்று கொண்டு பார்க்க போறீங்க. அந்த ஒரு மோசேவோட விசுவாசம் வைராக்கியம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரையும் அக்கறைப்படுத்தினது. அதே போலதான் நீங்க கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க. உங்க உறவு ஆண்டவரோட பலனா இருக்கட்டும். அப்போ உங்கள் நிமித்தமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை சேர்ந்தவர்களையும் ஆண்டவர் ரட்சித்து தூக்கி கொண்டு வருவார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் ஞாபகம் வச்சுக்கோங்க, விசுவாசிக்கிறவங்க தான் எல்லாம் ஆகும். ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்ற விசுவாசம் முதல்ல உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எவ்வளோ ஆக்ரோஷமாய் சத்ரு எழும்பி வந்தாலும், எவ்வளோ வைராக்கியமாய் உன்னை முடித்து விட வேண்டும் என்று பிசாசு கங்கணம் கொட்டி கொண்டு வந்தாலும் அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. அல்லேலூயா. என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்பொழுதும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு. நிறைய நேரங்களில் நம்முடைய உதடுகளின் அறிக்கைக்கும் உள்ளத்தினுடைய விசுவாசத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. உள்ளம் ஏதோ ஒன்று விசுவாசிக்குது, உதடு வேத ஏதோ ஒன்று அறிக்கை பண்ணுது. உதடு கர்த்தர் நல்லவர் பெரியவர் ஏதாவது செய்வார் அப்படின்னு அறிக்கை பண்ணுது. உள்ளம் யார்கிட்ட போய் உதவி கேட்கலாம், இவங்க உதவி வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு அங்கலாய்க்குது. ஆனா அப்படி இல்லை. இந்த உள்ளம் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து விசுவாசித்து நிற்கும் என்றால், நான் சொல்றேன், உங்களுக்காக தேவன் இறங்கி உங்கள் பிராணனை தப்புவிக்க அவர் செயல்படுவதை அதிசயமாய் ஆச்சரியமாய் உங்கள் கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம். ஆமென். விசுவாசம். தேவன் எனக்கு இருக்கிறார், அவர் என் சார்பில் வந்து நிற்கிறார் என்று அவரை விசுவாசிக்க பழகி கொள்ளுங்க. சில நேரங்களில் ஆண்டவர் வந்து நமக்காக செயல்படுவது நம் கண்களில் தெரியாமல் போய்விடும். ஆனாலும் நான் சொல்றேன், உங்க கண்களுக்கு தெரிகிறதோ தெரியலையோ, உங்களுடைய ஆவியில நீங்கள் அதை உணர்கிறீர்களோ இல்லையோ, ஆனா இயேசுவின் நாமத்தை சொல்றேன், நீங்க கிரகிக்கணும். என்ன அப்படின்னா, என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் பார்க்கல அப்படின்றதுனால ஆண்டவர் என் கூட இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நான் விரும்புகிற மாதிரி என் வாழ்க்கையினுடைய செய்கைகள் நடக்காததுனால கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார்னு அர்த்தம் இல்லை. சத்ருவே, இப்படியெல்லாம் என்னை அவிசுவாசத்துக்குள்ள தள்ளி என்ன நீ அழிக்க நினைக்காத. உன்னுடைய திட்டங்கள் எல்லாம் ஒன்று இல்லாமல் போயிடும். ஏன் அப்படின்னா, நான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசி, நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன். ஹல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களிடத்துக்கு திரும்ப வருவேன். ஹல்லேலூயா. எவ்வளோ அழகா தன்னுடைய சீஷர்கிட்ட சொல்றார், நான் திரும்ப வருவேன், பரிசுத்த ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன், நான் உங்களுக்கு திரும்ப வருவேன், உங்களை திரும்பி என் கூட கூட்டிகிட்டு போவேன், உலகத்தின் கடைசி பரியந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மையின் நேரத்திலோ தீமையின் நேரத்திலோ புலம்பலின் நேரத்திலோ கழிப்பின் நேரத்திலோ எது எப்படி இருந்தாலும், காலங்கள் மாறலாம், சீசன்ஸ் மாறலாம், பீப்புள் மாறலாம், எது மாறினாலும் அவர் மாறுவதில்லை. அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நிச்சயமா இருக்கிறார். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம் உள்ளத்துல வளர ஆரம்பிச்சிருச்சுனாலே, ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட யுத்தங்களை சர்வ சாதாரணமாய் நீங்கள் மேற்கொண்டு விடலாம். இன்னைக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனா உங்களை எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு விரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எப்போ? என் கர்த்தர் எனக்காக இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நீங்கள் மன்றாடும் பொழுது, அவரிடத்தில் நெருங்கி நிற்கும் பொழுது, நான் சொல்றேன், அவர் இயற்கையை தனக்கு சாதகமாய் பயன்படுத்துகிற ஆண்டவர். எதை வேண்டுமானாலும் செய்வார், எப்படி வேண்டுமானாலும் செய்வார், எதை வேண்டுமானாலும் தனக்கு சாதகமாய் மாற்றுவார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, நம்மிலும் பலவான்களாகிய சத்ருவின் கைகளுக்கு தேவன் நம்மை மீட்டெடுத்தார். ஆமென்.
ஸோ இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், இந்த யுத்தத்துல நீ தனியா இல்லை, உனக்காக நான் யுத்தம் பண்ணும்படி இறங்கி வருகிறேன். அல்லேலூயா. இந்த போராட்டத்துல, இந்த கண்ணீரின் பாதையில, அல்லேலூயா, நீ தனியா இல்லை. மகளே, மகனே, நான் உனக்காக யுத்தம் பண்ண உன் கண்ணீரை துடைக்க இப்பொழுது இறங்கி வருகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆண்டவர் என்ன செய்வார்னு தெரியாது. ஆனா அந்த எதிரிகளும் அவர்கள் செயல்களும் அந்த எதிர்ப்புகளும் அப்படியே தண்ணிக்குள்ள எப்படி ஒரு இரும்பு துண்டை போட்டா மூழ்கி போகுமோ அது போல ஆண்டவர் அவர்களை காணாமல் போக செய்வார். அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். இந்த வசனத்துல சொன்னது போலவே பகைஞன் சொல்லுகிறான். சில நேரம் என் காதுகளை பாட்டு கேட்க சொல்லுகிறான். சில நேரம் வேற யாரா கேட்டுட்டு வந்து என் பகைஞன் சொன்னது சொல்றாங்க. சில நேரம் யாருக்குமே தெரியாம தந்திரமாய் செயல்படுகிறான். எனக்கு கூட தெரியாம இருக்கலாம். ஆனா என் ஆண்டவருக்கு தெரியாமல் போகவே போகாது. என் பகைஞன் என்ன சொன்னாலும் அவனுடைய இஷ்டத்துக்கு ஆண்டவர் என்னை விட மாட்டார். இந்த வியாதியின் இஷ்டத்துக்கு கர்த்தர் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். இந்த கடனுக்கும் இந்த தரித்திரத்துக்கும் இந்த குடும்பத்தின் பிரிவினைக்கும் ஆண்டவர் அப்படி என்னை விட்டு விட மாட்டார். என் பகைஞனுடைய ஆசைக்கு என்னை அவர் விட மாட்டார் என்று விசுவாசி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் உனக்காக யுத்தம் பண்ணும்படி இறங்கி வருகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணும்படி இறங்கி வருகிறார். அவர் எங்கெல்லாம் வந்தாரோ அங்கெல்லாம் மாற்றங்கள். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொடுக்க போறார். அதனால இன்னைக்கு பயங்களை தூரம் எடுத்து போடுங்க. ஆண்டவருடனான உங்க உறவை கட்டி எழுப்புங்க. எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கிறார், எனக்கு விரோதமான யுத்தங்கள் என்னன்னு அவருக்கு தெரியும், அவர் சும்மா இருக்க மாட்டாரு, எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற விசுவாசத்தை நீங்க அறிக்கை பண்ணுங்க. அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகள் மேல தேவனுடைய ஆவியினுடைய வல்லமையின் கரம் இறங்கி வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, எப்போ விசுவாசத்துல பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தேவன் உங்களுக்கு என்ன செய்வார் என்பதை மட்டும்தான் நீங்க பேசணும். சத்துரு உங்களுக்கு என்ன செய்தான்றதை நீங்க பேசவே கூடாது. என்னை பார்த்து கொண்டிருக்க அருமையான ஒரு சகோதரி, ஹல்லேலூயா, யாரோ எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ மந்திரம் பண்ணிட்டாங்க, ஏதோ நடந்துச்சு, இதே ஓயாம பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பிரேயர் வாரியரை பார்த்தா அதான் சொல்றீங்க, உங்க குடும்பத்துல அதை தான் சொல்றீங்க, சபையில போனா அதான் சொல்றீங்க, அதையே பெருசுபடுத்திட்டு இருக்கிறீங்க. இல்ல, ஆவியானவர் சொல்லுகிறார், சத்ரு உனக்கு என்ன செஞ்சான்றது முக்கியம் இல்ல, நான் உனக்கு என்ன செய்ய போறேன் அதுதான் முக்கியம். அதனால நீங்க இன்னைக்கு வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட நீங்க இப்போ மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பிட்டு இன்னைக்கு வாயை திறந்து பேசுங்க. இதோ என் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் எனக்கு யுத்தம் பண்ணுகிறார். நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தன்னுடைய வேலை ஸ்தலத்துல தான் வேலையே செய்ய முடியாதபடிக்கு அவர்களை ஓரம் கட்டி அவங்கள ஒதுக்கி அவங்களை குறித்து தவறாய் அவதூறாய் மேலிடத்துல தகவல்களை சொல்லி இவர்களை எப்படியாவது இந்த இடத்துல ஒழிச்சு கட்டணும்னு ஒரு 4 பேர் கொண்ட குழு உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற ஒருவரை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பாரு, இந்த பகைஞனுடைய திட்டத்தை நான் அறிவேன், உனக்காக நான் யுத்தம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. நீங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்ட்ட விசுவாசத்தை மட்டும் தான் எதிர்பார்க்கிறார். 1000 பேர் என் பக்கத்துல வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் வசனம். என் வலது பக்கத்துல 1000 பேர் வந்தாலும் 10,000 பேர் வந்தாலும் நான் பயப்படேன். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் என்ன விசுவாசம்? எனக்கு கர்த்தர் இருக்கிறார். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. இல்லப்பா, நான் இதை பார்த்து சோர்ந்து போக மாட்டேன். என் வாழ்க்கையின் சூழ்நிலையை பார்த்து பல நேரம் நான் தவறா பேசினது உண்டு, என்னை மன்னியும் சொல்லி கேளுங்க. என் வாழ்க்கையே நான் சபிக்கிற மாதிரி பேசினது உண்டு, என்னை மன்னியும். என் குடும்பத்தில் இருக்கிற நபர்களை நான் சபித்தது போல பேசினது உண்டு, எங்களை மன்னியும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. அப்பா, இதோ நான் விசுவாசிக்கிறேன், என்ன வந்தாலும் கர்த்தருடைய கரம் என்னை விட போறதில்லை. அவர் என்னோடு கூட இருந்து என்னை காப்பாற்றி தூக்கி எடுப்பார். அப்பா, எப்படி அந்த ஒரு இரும்பு துண்டு தண்ணியில் விழுந்து மூழ்கி போகுமோ அது போல என் பிரச்சனைகளும் என் எதிர்ப்புகளும் என் எதிரிகளும் அப்படியே கர்த்தரால மூழ்கடிக்கப்பட போகிறதுக்காக நன்றி 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 நன்றி. அப்பா, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மகத்துவமான விடுதலை வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் ஒரு mighty deliverance in Jesus name உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ரபா லிஹாதா ரமா இஷாகாலாதாரபா. தேவ பிரசன்னம் எல்லாரையும் மூடிக்கொண்டிருக்கிறது. தேவ மகிமை எல்லாரையும் மூடிக்கொண்டிருக்கிறது. உன்னை வாரி கொண்டு போயிடுவேன், உன்னை அழிச்சிருவேன், நிர்மூலமாக்குவேன் சொன்ன ஒவ்வொரு பகைஞனுடைய வார்த்தைக்கும் என் கர்த்தர் பதிலை அனுப்புகிறார். அவர் இறங்கி வந்து யுத்தம் செய்கிறார். வேதம் சொன்னது போல நீங்க சும்மா இருந்து கர்த்தர் நல்லவர் என்பதை பிடித்து கொண்டு துதித்து கொண்டே இருங்க. ஆண்டவருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. அநேக சாட்சிகளை தேவன் எழுப்ப போறதுக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளை ஒரு விசையாய் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. ஆமென்.